நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நாம வந்து பார்க்க போற டாபிக் வந்து ஃப்ரம் அன்பேரபிள் டு அன்ஸ்டாப்பபிள் த ரியல் சீக்ரெட் டு ஃபார்மிங் ஹேபிட்ஸ் தட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம லைஃப்பை வந்து 30 டேஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தோத்ததுலேருந்து தோத்ததை வந்து பிடிக்காம இருக்கணும். அப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து சில விஷயங்களை மாற்றணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டு ஹேபிட்ஸை நம்ம வந்துட்டு மாற்றணும். அப்படி மாற்றணுன்னா நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக மிராக்கிளை கொண்டு வர முடியும். ஸோ மிராக்கிளை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 30 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எழுந்துக்க போகிறோம். அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி நம்ம எழுந்துக்க போகிறோம். ஸோ 60 minutes சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோன்னா SAVER அப்படின்ற விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பண்ணுவோம். பட் ஆனால் நடுவில் எல்லாருமே விட்டுருவோம். நியூ இயர் ரெசல்யூஷன் நானுமே முன்னாடிலாம் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது 10 நாளுக்கு மேலே பண்ணது கிடையாது. பட் ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு பண்ணனா நல்லாயிருக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து பண்ணிட்டோன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்சஸ் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மினிமம் 21 டேஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, மினிமம் 21 டேஸ் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே தான் இவர் பர்சனல் லைஃப்பில் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கோச்சுங்களுக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா மினிமம் 30 டேஸ் நீங்கள் பண்ணால் தான் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம கான்ஃபிடென்ஸை யூஸ் பண்ணி விட்டுட்டோன்னா திருப்பி அதுக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறத வந்துட்டு மறந்துடுவோம். அதனால் வந்துட்டு 30 டேஸ் மினிமம் ஹேபிட்டாக இருக்கணும். 30 டேஸ் ஹேபிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா எமோஷ்னலாக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கணும். அந்த 30 டேஸ்க்கு வந்துட்டு 3ஆக பிரிச்சிருக்காரு. முதல் 10 டேஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அன்பேரபிளாக இருக்கும். ஏன்னா இது புது ஹேபிட் இருக்குல்ல, நிறைய நம்ம யோசிப்போம், ஏன் காலையில் எழுந்துக்கிறோம், அலாரம் ஸ்னூஸ் பண்ணலாம், ஸ்னூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கலாம். ஏன்னா இது வந்து 95% ஆஃப் த வேர்ல்டு வந்து இது தான் பண்ணிகிட்ருக்குது. ஸோ நான் அவங்களோட போகிறதே ஈஸி அப்படின்னு நினச்சிக்குவோம். அந்த 10 நாளில் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். பட் அந்த 10 நாளை தாண்டி வர்றப்போ சில டைம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அன்கம்ஃபர்டபுள், இப்போ ஃபஸ்ட்டு அன்பேரபிள், இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தோம். அதுக்கப்புறம் இதை பண்ணுவேன், பட் ஆனால் ஸ்டில் எல்லாருமே தூங்குறாங்க அப்படின்ற ஃபீலிங்கோடு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 டேஸ் வச்சுருக்க போகிறோம். அந்த 10 டேஸில் வந்துட்டு எப்படின்னா டிசிப்ளினாக கமிட்மெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்ட் ஆகும் கமிட்மெண்ட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 10 டேஸ் பண்ணிட்டோம்ல, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம வந்துட்டு ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணோன்னா திருப்பியும் நம்ம எழுந்துட்டு அதே டைமில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து 21 to 30 டேஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, 21 டேஸ் ஒரு ப்ராக்டிஸை பண்ணோன்னா அது ஈஸியாக நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ரொட்டீனாக மாறிடும், ஹேபிட்டாக மாறிடும்னு. பட் இருந்தாலுமே அந்த 21 to 30 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 20 டேஸ் நம்ம பண்ணிவிட்டு சில டைம் வந்து இல்லை நான் வந்து நடுவில் லீவ் எடுத்துக்கிறேன், என்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், நான் பண்ண போகிறேன், இல்லைனா நான் வந்துட்டு கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கிறேன், அப்படி இப்படி நம்ம ஏதாவது யோசித்து தப்பு பண்ணிட்டோன்னா முடியாது. ஸோ 30 டேஸ் நம்ம இருந்தால் தான் மார்னிங் பர்சனாக நம்ம மாற முடியும். இவ்வளோ நாள் நம்ம நாட் மார்னிங் பர்சன் சொன்ன நம்ம எல்லாருமே மார்னிங் பர்சனாக மாற போகிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 30 டேஸ் இந்த ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், ஐ ஹேட் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்தர் வந்து அவரோட பிரச்சனைகள் நிறையா இருக்கிறப்போ, கடனில் இருக்கப்போ அவரோட மென்டார் அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஓடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆத்தருக்கு வந்து ஓடணுன்னாவே ரொம்ப பயமாக, கால் வலிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சாமா. அவர் சின்ன வயசுலேருந்தே ஓட மாட்டாராம். மேரத்தான் அப்படின்னாலே பிடிக்காதான். அதில் வேறு அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனனால அதையே வந்துட்டு அவர் ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அவரால் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்த்தோன்னா, அவர் ஓடக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு அவருக்கு ரொம்ப எழுந்து நடந்தாலே அவருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த மாதிரி இன்டென்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஸ்கூல் டைமில் பிடி கிளாஸில் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அவர் ஓடவே செஞ்சாராம். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் ஓடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயனோட இருந்திருக்காரு. ஸோ அதை மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. ஓட ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ வந்துட்டு என்னென்னா, ஒரு சைட் ஆஃப் த பிரெயின் வந்து சொல்லியிருக்கு,
உங்களுக்கு வந்து அது வந்து இது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 to 10 டேஸ் நம்ம பாடி வந்து எப்படி இருக்கும்னா, என்ன சொல்லும்னா நம்மளுக்கு சண்டை இருக்கும். போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் ஆனால் எது கரெக்டோ அதை பண்ணணும். டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு சைடில் ஒரு மண்டையில் வந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்கோம். ஏன் போகணும், ஏன் எழுந்துக்கணும்னு. அப்போ நம்ம வந்து சொல்லிக்கணும், இல்லை நான் செஞ்சு தான் ஆகணும், நான் வந்து எது கஷ்டம்னு நான் பார்க்க மாட்டேன், எது கரெக்டோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினை டியூன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். டூ வாட்ஸ் ரைட் நாட் ஈஸி. எது ஈஸியோ அதை பண்ணாதீங்க, எது கரெக்டோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டேஸ் 11 to 20 அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்துச்சா நடக்கிறப்போ, கொஞ்சம் பெயின் கம்மியாக இருந்துச்சா. ஆனால் அவருக்கு வந்து அந்த ஹேட் பண்ணலையா. முதல்ல அவர் ஹேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அதை வந்து அந்த பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெயின் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் ஹேட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். எல்லாருமே வந்துட்டு சைட் வாக்கில் போயிட்டுருந்தாங்க. இவர் நடக்கிறப்போ, இவர் ட்ரைவ் பண்ணுறப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் டே 21 to 30 வந்து ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து அவர் அந்த ஹேட் அப்படின்ற விஷயத்தையே அவர் மறந்துட்டார். அந்த மாதிரி காலையில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துட்டு அவரையும் வந்து அவர் பாசிட்டிவாக மாற்றிட்டார். ஏன்னா நடக்கிறப்பையும் அவர் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிக்க ஆரம்பித்தார். எப்படியோ ஃபைனலி அந்த லிமிட்டிங் பிலீவ்லேருந்து அவர் ஓவர் கம் பண்ணி வந்துட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு த ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரி 52 மைல்ஸ் டு ஃப்ரீடம். அப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டு மேட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி. ஃப்ரெண்டு இல்லை ஜான் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொன்னார், ஓகே நீங்கள் நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே நீங்கள் அப்படி ரன் பண்ணால் இப்படி செலிப்ரேஷன் டைம் நம்ம வந்துட்டு இதே கண்டினியூ பண்ணலாம், நீங்கள் ஏன் மேரத்தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னார், நான் 28 மைல்ஸ் ஓடணுமா அப்படின்னு. அதுக்கு ஜான் சொன்னார், இல்லை நீங்கள் 52 கிலோமீட்டர் கூட மைல்ஸ் கூட நீங்கள் நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவரும் வந்துட்டு நம்மளால் முடியுமா, சரி நம்ம புஷ் பண்ணி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதையும் வந்துட்டு இவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம லிமிட்டிங் பிலீவை நம்ம ஓவர் கம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். 30 டேஸ் நம்ம வந்துட்டு ஒரு பிரெயினை டியூன் பண்ணி வச்சோன்னா நம்ம எந்த லிமிட்டிங் பிலீவ்ஸாக இருந்தாலும் அதை நம்ம சக்ஸஸை தடுக்குதுன்னா அதை நம்ம விட்டுட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இவர் ஓடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சிலேருந்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் நம்மளை கேட்குறாரு, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீடம்க்கு போக ட்ரை பண்ணுறீங்களா, அப்படின்னா என்ன பண்ணோன்னா நம்ம பாஸ்ட்டு கதையெல்லாம் யோசிக்கக்கூடாது. பாஸ்ட்டு கதையெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரணும்னா 30 நாள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த டெய்லி ஹேபிட்டை நம்ம மாற்றினோன்னா மிராக்கிள் மார்னிங்கில் லைஃப் சேஞ்சிங் டெய்லி ஹேபிட்டை நம்ம பண்ணோன்னா நம்ம ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். இதுதான் கடைசி டாபிக். நம்ம டாபிக் கடைசி வந்து என்னென்னா இந்த மிராக்கிள் மார்னிங் 30 டே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். எக்ஸ்ட்ராடினரி லைஃப் எப்படி கிடைக்கும்னா கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நான் கம்ஃபர்ட் ஜோனில் போர்வைக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தேன்னா என்னோடய லைஃப் வந்துட்டு அதுக்குள்ளேயே தான் போகும். நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் நான் 5% லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேராக போகிற டைரக்ஷன்லேருந்து ரிவர்ஸில் போகாமல் நம்ம இனிமேல் ஃப்ரெண்டை நோக்கி போக போகிறோம். D1 நம்ம போயிட்டு இருந்தோம்னா இனிமேல் 2nd கியர் 3rd கியர் 4th கியர்னு போயிட்டு டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் சூப்பராகவே இருக்கும். நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் சேஞ்ச் பண்ணிவிட்டு பீப்புளுக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வேல்யூ க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஹேபிட்ஸில் போகணும். அப்படி வந்தால் நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக நம்மளோட கோல்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து மிராக்கிள் மார்னிங் 30 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம், சேம் திங் தான். நம்ம எக்ஸ்ட்ராடினரி லெவல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வச்சுக்க போகிறோம். காலையில் எழுந்து அந்த 5 விஷயத்தை அந்த சேவர் சப்பில் இருக்கிற விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அதை நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அந்த சேவர்ஸ் வந்து நான் திருப்பி ஒரு ரீகால் மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. சைலன்ஸ், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் ஸ்கிரிப்பிங். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எனர்ஜி, கிளாரிட்டி, மோட்டிவேஷன் டு மூவ் டுவர்ட்ஸ் ஹையஸ்ட் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். எல்லா ட்ரீம்ஸுமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். யூ கேன் டூ திஸ். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து ஹெசிடண்ட்டாக இருக்கோம், நர்வஸாக இருக்கோம், நம்ம இதனால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம சைடில் ரிவர்ஸ் கீரில் வாழ்க்கை போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த சைடில் போகாமல் இருக்கணும்னா நம்ம திருப்பியும் நம்மளுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, எது ரைட்டோ அந்த விஷயத்தில் தான் போவேன், எது ஈஸியோ அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கணும். எது நம்மளுக்கு ரைட்டோ அதை தான் பண்ணணும், எது ஈஸியோ அதை பண்ணக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய இன்ஸ்பயர்டான விஷயம் சொல்கிறாங்க. ஒருத்தங்க 79 நாளாக வந்துட்டு காலையில் எழுந்துக்கிட்டாங்களாம். அதனால் வந்துட்டு அவருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டக்கான விஷயங்கள்லாம் மாறிச்சு இன்க்ரெடிபிளான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு என்னென்னா காலையில் எழுந்தனால அவங்க வந்துட்டு என்ன பர்சனல் டெவலப்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து ஃபுல்ஃபில்லிங்காக அவர் பொட்டான்ஷியலாக வந்து வேலை செய்ய முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஃபோக்கஸ் ஆகி எல்லா டாஸ்க்கும் என்னால் பண்ண முடியுது, எனக்கு பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவன் வந்து நார்மல் பீப்புள் எக்ஸ்ட்ராடினரி லைஃப்க்கு மாறினதுக்கு. நார்மல் பீப்புள் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் எப்படி மாறினாங்கன்னா இந்த 30 டேஸ் சேலஞ்சில் மாறினாங்க. இப்போ 30 டேஸ் சேலஞ்சுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா www.miraclemorning வந்துட்டு ஒரு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் ஸ்டார்டர் கிட் இருக்குது. அதை போயிட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட் எக்ஸசைஸ், அஃபர்மேஷன், டெய்லி செக்லிஸ்ட், ட்ராக்கிங் ஷீட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் மிராக்கிள் மார்னிங் சேலஞ்சுக்கு நீங்கள் போய்க்கலாம். இது வந்து 1 மினிட் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கமிட் டு ஸ்கெடியூல் த ஃபஸ்ட் மிராக்கிள் மார்னிங். எப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் கமிட் பண்ணிக்கோங்க. கமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பெட்ரூம்லேருந்து ஹாலில் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தூங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நம்ம தூங்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம ஆத்தர் வந்து எப்போவுமே கவுச்சில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்டு வந்துட்டு என்னென்னா 30 டே மிராக்கிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு அதில் என்னென்னலாம் இருக்குமோ அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3.1 ஸ்டெப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ அவங்கள வச்சுக்க போகிறோம். அப்படியும் உங்களால் முடியலன்னா அவங்களும் ஒரு குரூப் வச்சுருக்காங்களாமா ஃபேஸ்புக்கில், மிராக்கிள் மார்னிங் குரூப். அதில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஆகிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு திருப்பியும் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு மிராக்கிள் மார்னிங் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, www.miraclemorning, அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்குது, ஃப்ரீ கோர்ஸு, அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எப்போ பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி ஃபார் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறப்ப தான் இதெல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு அழகான ஒரு லைன் பார்த்தேன். அதுதான் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா நம்ம பாஸ்ட் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் ப்ரெசென்ட். நம்ம ப்ரெசென்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சரை சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் ப்ரெசென்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதையுமே கிவ் அப் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆகணும்னா நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காலையில் எழுந்துட்டு நான் வந்து இன்றைக்கி லக்கியாக இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து ஒரு ப்ரிஷியஸான ஹியூமன் பீயிங், நான் வந்துட்டு இதை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து என் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா வந்து நான் பெனிஃபிட் பண்ண போகிறேன், என்னால் முடிகிற வரைக்கும் நான் பெனிஃபிட் எனக்கு வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாலை லாமா அப்படின்றவங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபாஸ்ட் கிட் இருக்குல்ல மிராக்கிள் மார்னிங், அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அந்த மிராக்கிள் மார்னிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுவும் இல்லைன்னா www.oyopalhall.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் கூட நீங்கள் போயிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் கீப் ஹெல்பிங் ஈச் அதர். இப்போ வந்துட்டு யாராவது அவரே நம்மக்கிட்ட ஒரு ஃபேவர் மாதிரி கேட்குறாரு, இந்த புக்கை உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த புக்கை வந்து யாருக்காவது நீங்கள் வந்து கொடுத்து படிக்க சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு யாருக்காவது வாங்கி கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுங்க. இந்த புக்கை அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேண்டம் கிஃப்டாவது உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு இது வாங்கி கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு இது வேல்யூவாக தெரிஞ்சிச்சுன்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் ஒன் மோர் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மிராக்கிள் மார்னிங் கம்யூனிட்டிக்கு நீங்கள் வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து மிராக்கிள் மார்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னா எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த புக் ரீட் பண்ண எல்லா ஆத்தர் மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் ஃபைனலாக இவர் வந்து நிறைய அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்தார். அது வந்து படிக்க வேண்டாம், முன்னாடியே அவர் சொல்லிட்டார், நீங்கள் எல்லாத்தையும் படிக்கலன்னா கூட கடைசி பேராகிராஃப் படிங்கன்னு. கடைசி பேராகிராஃப் படித்ததுக்கப்புறம் நானே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் கடைசி பேராகிராஃபில் வந்து இந்த ரீடருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த லைனை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தாட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, தாட்ஸ் கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம டேட்டூவை அப்புறமா வந்துட்டு இல்லை நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயோ இல்லை கிச்சன்லேயோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்து
மிராக்கிள் வேர்ட்ஸை நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை டைப் பண்ணி வைக்கலாம். அதனால நம்மளுக்கு வந்து அதை பார்க்க பார்க்க ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்துட்டு இந்த புக் ரீட் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதை வந்து என்னால் இப்போ பார்த்து கண்டுபிடிக்க முடியல. பட் நான் வந்து அதை தனியாக இன்னொரு போஸ்ட்டில் சொல்கிறேன். மிராக்கிள் மார்னிங் சொல்லிவிட்டு ஒரு சிங்கிள் வீடியோ கடைசியில் பண்ணலான்ட்ருக்கேன் அந்த புக்கை பற்றி கம்ப்ளீட்டான விஷயத்த. அப்போ நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கடைசியாக இதை அவர் எப்படி தேங்க்ஸ் சொல்லியிருக்காருன்றதையும் நான் டீகோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த புக்கு ஜேர்னியை எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் குரூப் மெம்பர்ஸ்.